இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் சில பிளான்ஸ் இருக்கும். சின்ன பசங்கள்லாம் கேட்டிங்கன்னா, நீ என்ன ஆக போகிற அப்படின்னா, நான் டாக்டர் ஆக போகிறேன், ஃப்ளைட் ஓட்ட போகிறேன், நான் இது பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னுவான். ஸோ எல்லாருக்குமே சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் தங்கள் வாழ்க்கைக்காக, தங்கள் குடும்பத்திற்காக, தங்கள் எதிர்காலத்திற்காக, தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பல திட்டங்கள் நாம் வைத்திருப்போம். என் பிள்ளையை நான் இப்படி படிக்க வைக்கணும், என்னுடைய வீடு நான் இப்படி கட்டணும், என் வாழ்க்கையை நான் இப்படி செய்யணும், என் ஊழியத்தை நான் இப்படி செய்யணும். பல பிளான்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அது நல்ல திட்டங்களாக இருந்தால் நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லாருக்குமே சில திட்டங்கள் உண்டு. வயதானவர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில திட்டங்கள் உண்டு. அந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணுன்றது தான் இன்னைக்கு செய்தி. இதுக்கு உதாரணத்துக்கு 2 மனிதர்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 மனிதர்கள். முதலாவது அதோனியா என்கிற ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிற வேதத்தில் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்போ இவர் பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 5:9. ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன். போதும். என்ன ஆவாரா அதோனியா? சொல்லுங்க எல்லாரும், என்ன ஆவாரா? ராஜா ஆவேன். இவருடைய திட்டம் என்னன்னா, நான் ராஜா ஆகணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏன்னா இவங்க அப்பா ராஜா, ராஜா ஆவேன். அதாவது இவங்க சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் நாம் நம்முடைய பிளான், நம்முடைய திட்டங்கள் பெரிய திட்டமாக இருக்கும். இவன் சொல்றான் நான் ராஜா ஆவேன். அப்புறம் என்ன சொல்றான்? நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். இப்ப ராஜா ஆகிறதுக்கு என்னென்ன தேவை என்பதையும் பிளான் பண்ணிட்டார். என்னென்ன வேணும் அப்படின்னு ரதங்களை வாங்கிட்டாரு, குதிரைகளை வாங்கிட்டாரு, தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தாரு. ஒரு ராஜாவுடைய அவர் போனா, ஒரு ராஜா ஒரு நகரத்துக்குள்ள போனா என்ன செட்டப் இருக்குமோ அது எல்லாமே அவர் ரெடி பண்ணிட்டார். இவர் போகும்போது 50 பேர் முன்னாடி ஓடணும், ரதங்கள் பின்னாடி வரணும், பக்கத்தில் இவன் வரணும், அவன் வரணும், இவ்வளோ பேர் ராஜா வாழ்க்கைன்னு சொல்லினே போனோம். இப்படிலாம் பிளான் பண்ணார். அது மாத்திரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அதோனியா இன்ரோகேலுக்கு சமீபமான சோகலேத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரர்கள் எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரனான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான். இப்ப இவர் ராஜா ஆகிறதுக்கு ஆட்களை மட்டும் வாங்கிடல, ரதங்களை மட்டும் வாங்கிடல, எல்லாம் ரெடி, பிளான் ரெடி, எல்லாம் ரெடி. இப்ப ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டார், நான் தான் ராஜா இந்த தேசத்திற்கு. ஏன்னா தாவீதுக்கு வயதாகி விட்டது, கண்ணு தெரியல. தாவீது ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறார், படுத்த படுக்கையா இருக்கிறார். இந்த நேரத்தில் நான் ராஜாவேன்னு சொல்லி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டார். இந்த அதோனியா கூப்பிட்டு என்ன பண்ணா, ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சு பெரிய ஒரு விருந்து பண்ணி நான் தான் அடுத்தது ராஜான்னு சொல்லி எல்லாருக்கும் அறிவித்தான். எல்லா தேசம் எங்கும், யூதா தேசம் எங்கும் பரபரப்பாய் போகிறது, அதோனியா அடுத்த ராஜாவாகிறான் என்று. ராஜாவுக்கு, அதோனியாவுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா இவர் பிளான் பண்ணது போல எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி. சரி கவனிங்க, ராஜாவானா அப்படின்னா இந்த அதோனியாவுடைய முடிவு எப்படி இருந்தது? லாஸ்ட்ல ராஜாவாகிறதுக்காக இவர் பிளான் பண்ணாரு, ரதம் வாங்கினாரு, ஆள் வாங்கினாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டாரு, எல்லாம் ஓகே.
இப்ப இவருடைய லாஸ்ட்ல இவர் ஆனார், ராஜாவா ஆனாரா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் அதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. 17ஆம் வசனம் 16, 17. இப்பொழுது நான் யார் அப்படின்னா இந்த அதோனியா ராஜா அவரன் சொன்னான் இல்லையா, இது அதோனியா சொல்றான். இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன், அது எனக்கு மறுக்க வேண்டாம். அவள் சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோடு பேசும்படி வேண்டுகிறேன் என்றான். அல்லேலூயா. ராஜா ஆகணும்னு பிளான் பண்ணுவன். இப்ப எதுல வந்து நின்னுக்கிறான் தெரியுமா? ராஜாவுடைய வேலைக்காரிக்காக வந்து நின்னுக்கிறான். அல்லேலூயா சொல்லுவான். இந்த அபிஷாக் யார் அப்படின்னா, வாசிக்க 1 ராஜாக்கள் அதே அதிகாரத்தில் இந்த அபிஷாக் யாருன்னா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலின் எல்லையில் எல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை, இந்த அபிஷாக்கை யாருன்னு பாருங்க, சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை கண்டு அவளை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகா இருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியா இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். அல்லேலூயா சொல்லுவாள். இப்ப ராஜாவா ஆசைப்பட்டவன் இப்ப எதுக்கு ஆசைப்பட்டுக்கிறான் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ராஜாவாகணும்னு ஆசைப்பட்டவன் எதுக்கு ஆசைப்பட்டுக்கிறான்? ராஜாவுடைய வேலைக்காரிக்கு ஆசைப்பட்டான். எவ்வளவு கீழ்த்தரமாயிடுச்சு பார்த்தீங்களா அவன் பிளான் எல்லாம். அல்லேலூயா. நான் கூட சின்ன வயசுல எல்லாரும் கேட்பாங்க, நீ என்ன போறேன்னு. ஒருத்தனும் ஒன்று சொல்ல குட்டான கூட சொல்லிக்கிறாரு. ஏன்னா அப்பத்திருந்தே அவர் எங்க டீம் தான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. என்ன கேட்டாங்க, நீ என்ன ஆக போறேன்னு. நான் சொன்னேன், இந்த டிவியில் நிஜந்தன் ஒருத்தர் கண்ணாடி போட்டுன்னு அப்போல்லாம் இது படிப்பார், நியூஸ் வாசிப்பார். அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அப்போல்லாம் அது ஒன்று தானே பார்க்குறது. ஒன்று நியூஸ் பார்ப்போம், வெள்ளிக்கிழமை ஹிந்தி படம் பார்ப்போம், அவ்வளோதான். டிவியே அவ்வளோதான். கலர் டிவினா 3 கலர் இருக்கும், சிவப்பு, பச்சை, வெள்ளை அப்படின்னு. அப்போ நிஜந்தன் நியூஸ் படிக்கிறத பார்த்து எனக்குள்ள ஆசை, நானும் வந்து நியூஸ் படிக்கணும். எல்லாரையும் கேட்கும்போது ஒருத்தன் சொல்லுவான், நான் ஃப்ளைட் ஓட்ட போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இதாக போகிறேன், அதான் போலீஸ் ஆக போகிறேன்னுவான். என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், நான் நியூஸ் வாசிக்க போகிறேன்னுவேன். அல்லேலூயா. வாஸ்தன் தாங்கிறேன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு டிடி நியூஸ் வாசிக்கல அப்படின்னாலும் இன்னைக்கு ஏதோ ஒரு அதை விட நல்ல நியூஸை வாசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் நான் போலீஸ் ஆக போகிறேன், நான் இதாக போகிறேன், அதாக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன். எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்டிங்கன்னா, இந்த பசங்க சின்ன பசங்கள்லாம் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன ஆக போகிறேன்னு கேட்டால் எல்லாமே டாக்டர் ஆக போகிறேன்னு தான் சொல்லும். அல்லேலூயா சொல்லுவான். இப்படி சொன்னவங்க தான் இங்கெல்லாம் உட்காந்துக்கிறோங்க. அல்லேலூயா. டாக்டர் ஆக போகிறேன், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம், ஆணுமா? அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு தேவனுக்காக சில காரியங்களை செய்யணும்னு நினைச்சோம், செய்தோமா? நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம்பா, செய்தியா? நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம்பா, ஜெபம் பண்ணியா? நான் டெய்லி வேதத்தை இவ்வளோ நேரம் வாசிப்பேன், பண்ணுமா? இனிமே ஆண்டவருக்காக உண்மை உத்தவமா இருப்பேன், இருந்தியா? நான் இனிமே கர்த்தருக்காக தசம பாகம் கொடுப்பேன், காணிக்கை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அதை பண்ணுவேன், பண்ணியா? இன்னைக்கு எவ்வளோ பிளான் வச்சிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கான திட்டங்களா இருக்கட்டும், நமக்கான திட்டங்களா இருக்கட்டும். நம்முடைய திட்டங்கள் பெரிய திட்டங்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய திட்டம் எங்க வந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்ல நம்முடைய திட்டங்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இந்த அதோனியா சொல்றான், நான் ராஜாவாவேன். அதுக்காக ரதங்களை வாங்கிட்டான், குதிரைகளை வாங்கிட்டான். எல்லாம் முன்னாடி 50 பேர் நடந்து போறதுக்கான ஆளுங்கள் எல்லாம் சம்பாதிச்சிட்டான். எல்லாரும் இருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டான், ஆடு மாடுகளை அடிச்சான், நல்ல ட்ரீட்டுக்கு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போட்டான். இனி என்ன ராஜாவா சொல்லுங்கன்னு போது எல்லாம் சொன்னாங்க, ராஜா வாழ்கன்னு சொல்லி அதோனியாவை வாழ்த்துனாங்க. ஆனா கடைசியில அவனுடைய நிலைமை, ராஜாவுடைய பணிவிடக்காரியாவது கொடுப்பா. அல்லேலூயா.
அவன் கேட்கிறான், அதோனியா என்ன ராஜாவா தான் ஆக்கல, நான் ராஜாவா தான் மாறல, அட்லீஸ்ட் எனக்கு ராஜாவுடைய பணிவிட காரியாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்கிறான். இன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்ன தேவஜனமே? நம்முடைய வாழ்க்கையில் சில திட்டங்கள், சில பிளான், சில நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சாதிக்கணும், நமக்காக செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்யணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக செய்யணும், நம்முடைய ஊழியத்துக்காக செய்யணும்னு நினைக்கும் போது தேவஜனமே சில நேரத்தில் நம்முடைய பிளான்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிறது, நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தோல்வி அடைகிறது, நாம் நினைப்பதற்கும் மாறாக நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவஜனமே சில காரியங்களை நினைக்கிறோம், சாதிக்க முடியவில்லை, சில விருப்பங்கள் இருக்கிறது, நிறைவேறுவதில்லை. காரணம் என்ன? இன்னைக்கு காரணத்தை பின்னாடி சொல்றேன், நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் வாழ்க்கையிலும் சில திட்டங்கள் உண்டு. அந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து அவருடைய காரியங்கள் என்ன என்று புரிந்து கொண்டு அவருக்கு அர்ப்பணித்து அவர் திட்டம் செயல்பட அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ திட்டம் போடுவது நல்லது. அதோனியா எல்லாம் நல்லா பிளான் பண்ணாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் பிளான் படி நடக்கல, ரொம்ப எல்லாமே இழந்து கடைசியா அந்த வேலைக்காரி கூட கிடைக்கல அவனுக்கு. சாலமோன் சொல்றான், பெனாயா என்கிற தன்னுடைய சேவகனை பார்த்து சொல்றான், அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போடு, அது கூட கிடைக்கல. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் நினைத்தது சில நேரத்தில் நடக்கிறது இல்லை, நாம் விரும்புகிற காரியங்கள் சில நேரத்தில் நடக்கலை. நம்முடைய பிள்ளைகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நடக்கலை. திட்டங்கள் எல்லாம் ஸ்பாயில் ஆகிறது, திட்டங்கள் உடைக்கப்படுகிறது. ஏன் அவைகள் நிறைவேறவில்லை? அல்லது நிறைவேற வேண்டுமானால் என்ன செய்யணும்? இதான் செய்தி. 4 குறிப்புகளை உங்க மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையின் திட்டம் நிறைவேற வேண்டுமானால் என்ன செய்யணும்? இப்போ அதோனியாவை காமிச்சேன், அவனுடைய திட்டங்கள் எல்லாம் உடைந்து கடைசியா கீழ்த்தரமான எண்ணத்தில் போய் முடிஞ்சது. ஆனால் திட்டமே இல்லாத ஒரு மனிதன் ராஜாவானான், அவன் தான் சாலமோன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. எந்த பிளானும் இல்லை, எந்த பிளானும் இல்லை, எந்த பிளானும் இல்லாத ஒரு மனிதன். பிளான் இருந்தது, ஆனால் அவனுடைய காரியங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த திட்டமும் இல்லாத ராஜா, ஒரு மனிதன் ராஜாவின் சிங்காசனத்தில் நிறுத்தப்பட்டான். இப்போ இந்த சாலமோனுக்கும் இந்த அதோனியாவுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே நாம் நினைக்கிற திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? சாலமோனுடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். ஆனால் அதோனியா உட்கார்ந்து நினைச்சார், உட்கார முடியல. சாலமோன் உட்கார்ந்தான். அப்ப சாலமோன் ராஜாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ராஜாவாக மாறினதற்கும் அல்லது அவனுடைய திட்டங்கள், அவனுடைய தாயினுடைய திட்டம், அவனுடைய திட்டம், அவனோடு கூட இருந்தவருடைய திட்டம், இந்த சாலமோன் தான் ராஜாவாக வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அவர்களுடைய பிளான் நிறைவேறியது, ராஜாவாக சாலமோன் நியமிக்கப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. அப்ப 4 காரியங்களை சொல்றேன். நம்ம வாழ்க்கையில கூட நம்முடைய திட்டங்கள் நிறைவேறணும்னா என்ன செய்யணும்? 1, சாலமோன் ராஜாவாக அமர்ந்தான், அவனுடைய வாழ்க்கையின் திட்டங்கள் நிறைவேறியது. ஒருவேளை சாலமோன் திட்டம் போடலனாலும் சாலமோனுடைய அம்மா பத்சேபால் திட்டம் போட்டாங்க, சாலமோனுடைய தீர்க்கதரிசி நாத்தான்வேல் திட்டம் போட்டாரு. இப்படி பலர் ராஜாவாக இந்த சாலமோன் தான் வரணும்னு திட்டம் பண்ணாங்க, அது நிறைவேறினது. அப்ப சாலமோன் ராஜாவின் சிங்காசனத்தில் அமர்வதற்கு காரணம் என்ன? என்ன நடந்தது? அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 ஒருத்தர் வாசிங்க, 27 ஒருத்தர் வாசிங்க. அதே அதிகாரம் தான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உம்மது அடியாளுக்கு கட்டளையிட்டீரே. அல்லேலூயா. சாலமோன் ராஜாவாகணும்னு யார் பிளான் பண்ணி வச்சிருக்கிறது? இப்ப நீங்க படிச்சது யாரும் கவனிக்கலன்னு அர்த்தம். திரும்பவும் படிங்க. அதற்கு அவள்,
இந்த அவள் யாருன்னா பத்சேபாள். என் ஆண்டவனே, அந்த ஆண்டவனே யாருன்னா தாவீது. எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உம்மது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. இப்ப சொல்லுங்க, யாருடைய பிளான்? ஓகே, அல்லேலூயா. பத்சேபாள் போய் தாவீது கிட்ட கேட்கிறாங்க, நீ தானே சொன்ன எனக்கு அப்புறம் ராஜா யாருன்னு சொன்ன? சாலமோன்னு நீ தானே சொன்ன. யார் போய் கேட்கறது? பத்சேபாள் போய் யார்கிட்ட கேட்கிறாங்க? தாவீது இடத்துல கேட்கிறாங்க. சாலமோன் ராஜாவாக வேண்டும் என்பது தாவீதுடைய தகப்புடைய திட்டம். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு தேவ மனிதனுடைய திட்டம். ஆனா அதோனியா ராஜாவாக வேண்டும் என்பது யாருடைய திட்டம்? அவனுடைய திட்டம். அல்லேலூயா சொல்லுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம திட்டம்னு ஒன்று இருக்குது. நம்ம தகப்பனாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் திட்டம்னு ஒன்று இருக்குது. நம்முடைய திட்டத்தை நம்ம பிரயாசப்படுத்தி நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், இங்கே வீடு வாங்கணும் அங்கே வீடு வாங்கணும், என் பிள்ளையை நான் அமெரிக்காவுக்கு தான் அனுப்பணும், என் பிள்ளையை நான் இதுக்கு தான் அனுப்பணும், பல பிளான் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? உன் திட்டத்தை கீழே வச்சுட்டு அப்பா உங்க திட்டம்னு கேட்டு யார் அவரிடத்தில் வந்து நிற்கிறார்களோ ஆண்டவர் அவர்களையும் ராஜாவாக நிறுத்துகிறார். டாக்டர் தான் ஆக போறான் உன் புள்ள. அல்லேலூயா சொல்லுவான். டாக்டர் தான் ஆக போறா உன் மக. ஆனா உன் திட்டத்தின்படி அல்ல, கர்த்தருடைய திட்டத்தின்படி. ரெண்டு பேருடைய பிளானும் ஒண்ணுதான். அதோனியுடைய பிளான் என்ன? நான் ராஜாவாக வேண்டும். சாலமோனுடைய பிளான் என்ன? நான் ராஜாவாக வேண்டும். இப்ப சாலமோன் ராஜாவாக மாறினதுக்கு காரணம் என்ன? அவனுடைய திட்டம் நிறைவேறதுக்கு காரணம் என்ன? அவன் தகப்புடைய உள்ளத்தில் இருந்தது. தன் சுய சித்தம் அல்ல, தன் சுய திட்டம் அல்ல, தான் தான் என் ஆசை என் விருப்பம். தானே போனா அதோனியா, தானா போனா 50 பேரை சம்பாதிச்சான். அவனே போய் எல்லா காலாட்களை கூப்பிட்டான். அவனே போய் ரதங்களை சேர்த்தான். இன்றைக்கு சிலர் தங்களுக்கு தாங்களே திட்டம் போட்டுக் கொள்கிறதுனால ஃபெயிலியர். அல்லேலூயா. உன் திட்டத்தை கர்த்தர் கையில ஒப்புக்கொடு. உங்க திட்டத்தை கர்த்தர் கையில ஒப்புக்கொடுங்க. சில நேரங்களில் சில பேர் தங்களுக்கு தாங்களே சில சூழ்நிலைகளை அமைத்து கொண்டு இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும், இந்த ஆளை தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இப்படிப்பட்ட இடத்துல தான் வாழ்வேன், இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி உனக்கு நீ திட்டம் போட்டுக் கொள்கிறதுனாலே சில நேரத்தில் உங்கள் திட்டங்கள் ஃபெயிலியர் ஆகிறது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களே நோட்டீஸ் போட்டுக்குவாங்க, அவங்களுக்கு அவங்களே பேனர் வச்சுக்குவாங்க. இவர் இந்த நேரத்தில் இப்படி பேசுறார், அவர் அதை பண்றார். சின்ன பிரேயர் தான் இருக்கும், 4 பேர் உட்காந்துருப்பாங்க, அதுக்கு பெரிய பேனர் போட்டு வாட்ஸ்அப்பில் பரபரப்பா இருக்கும். இப்படி தனக்குத்தானே ஒரு மேடை அமைத்து தனக்குத்தானே பெருமையை தேடிக்கொண்டு தனக்குத்தானே சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுனாலே தங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போக முடியவில்லை. தேவ திட்டத்துக்கு யார் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உங்க சித்தம் நடக்கட்டும், உங்க திட்டம் நடக்கட்டும் என்று கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இன்னைக்கு முதல் நாம சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்க பிளான் இருக்கட்டும். ஓகே, உங்களுக்கான பிளான் இருக்கட்டும். உங்க பிள்ளைகள் இப்படி ஆகணும், உங்க வாழ்க்கை இப்படி ஆகணும், உங்களுடைய எதிர்காலம் இப்படி ஆகணும், எல்லாம் இருந்தாலும் அதை கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு வாங்க. கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு வாங்க. இங்க சொல்றாங்க, இங்க வாசிங்க, இத அதோனியாவை பற்றி சொல்றாங்க. இத 1ஆம் அதிகாரத்தில் 23 24 வாசிங்க. நாத்தான் தீர்க்கதரிசி ராஜா கிட்ட போய் சொல்றான், ராஜாவாகி என் ஆண்டவனே, அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பான் என்று நீ சொன்னதுண்டோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொல்லாதத அதோனியா செய்து கொண்டிருக்கிறான். சில நேரத்தில் சில அதோனியாக்களுங்க இருக்கிறோம். கர்த்தர் சொல்லாதத, கர்த்தர் விரும்பாதத, கர்த்தர் எதிர்பார்க்காததை செய்துட்டு போய் எதனா மாட்டிக்கிட்டு, எங்கேயாச்சும் போய் எதனா மாட்டின்னு ஐயோ ஆண்டவரே என்னை இப்படி கை விட்டீங்களே, எல்லாம் கர்த்தர் மேல, ஐயோ கர்த்தாவே என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, அப்படி பண்ணிட்டீங்களே. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. பெத்லெஹேமிலே
பஞ்சம் உண்டானது. நகோமியின் காலத்தில் பெத்லெஹேமிலே பஞ்சம் உண்டானது. எலிமெலேக்கும் நகோமியும் தன் 2 குமாரரும் பெத்லெஹேமை விட்டு மோவாப்புக்கு போனாங்க. யார் போக சொன்னது? கர்த்தர் போக சொன்னாரா? லட்சம் குடும்பம் இருக்குது பெத்லெஹேமில், லட்சம் குடும்பம் இருக்குது இஸ்ரவேல்ல, லட்சத்து பேர்ல எல்லாம் அங்க உட்கார்ந்துருக்காங்க. கர்த்தர் எனக்கு சோறு போடுவார்னு. இவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? எழுந்து மோவாப்புக்கு போனாங்க. அதுக்கு பிறகு இந்த அம்மா சொல்றாங்க, நகோமி சொல்றாங்க, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், கர்த்தர் சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார். என்னை நீங்க நகோமின்னு சொல்லாதீங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், அதனால மாறாள்னு சொல்லுங்க. எல்லாம் கர்த்தர் மேல போட்டாங்க. நீயா ஒரு திட்டம் போட்டுக்கொண்டு, நீங்களா ஒரு இஷ்டப்பட்டு இதை பண்ற அதை பண்ற, கர்த்தர் சமூகத்தில் விசாரிக்காம தேவ பிள்ளைகளை சில நேரத்தில் நம்முடைய முயற்சிகளை நாம போய் செய்கிறதுனால சில திட்டங்கள் ஃபெயிலியர் ஆகிறது. ஒருவேளை ஃபெயிலான திட்டங்களாக கூட இருக்கட்டும், ஆண்டவர் தோல்வியடைந்த திட்டங்களாக இருக்கட்டும், இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவரை உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இனி உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அங்க அந்த அதோனியா பண்ணிட்டான், எல்லா ஜனங்களெல்லாம் கூட்டிட்டான், ஆடு மாடெல்லாம் அடிச்சிட்டான், ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் ரெடி. சாலமோன் ஆனா அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு, ஒன்னத்தையும் செய்யல. ஆனால் தகப்புடைய திட்டம் தான் நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நீங்க எங்கன்னா ஓடுங்க, எதனா பண்ணுங்க, என்னன்னா செய்யுங்க, ஆனா ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கர்த்தர் திட்டம் என்ன, தேவ சித்தம் என்ன, நான் எப்படி வளரணும், என் பிள்ளையை எப்படி வளர்க்கணும், நாங்கள் எங்கே வாழணும், நாங்கள் எங்கே இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஜெபிக்கணும், சரியானபடி தேவனுடைய ஆலோசனை தேவ திட்டத்தை கேட்டு செய்கிறவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய திட்டம் அல்ல, நம் தகப்பனுடைய திட்டமாக இருக்க வேண்டும். ஆமென். அடுத்தது சாலமோனோடு கூட இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு 3 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட தேவ திட்டம் அல்லது உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா 3 பேர் மிக முக்கியம். ஒன்று, நான் சொன்ன தகப்பன் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்தார். ஒன்று. ரெண்டாவது, சாலமோனு கூட இவன் ராஜாவாய் மாறி ராஜாவின் சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு அடுத்தது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது இன்னொரு ஆள். முதல் தாவீது, அடுத்தது இன்னொரு ஆள். யார் அப்படின்னா, நீங்க வாசிங்க 1 ராஜாக்கள் 15 அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்கு, அதாவது தாவீது இருக்கிற பள்ளி அறைக்குள் ராஜாவிடத்தில் போனால், ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தால் பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்போது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், அப்போ பத்சேபாள் சொல்றாங்க, நீர் உங்க சாலமோனை தானே ராஜாவா மாத்திர, நீங்க இப்ப என்னவோ நடக்குது. அப்போ இந்த சாலமோன் ராஜாவின் சிங்காசனத்தில் உட்காருவதற்கு ரெண்டாவது, தேவனுக்கு அடுத்தது ரெண்டாவது அங்கே நின்றது யாருன்னா சாலமோனுடைய தாய். அல்லேலூயா. இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இல்லை பெரியவங்களா கூட இருக்கட்டும், எல்லாருக்குமே சொல்றேன், உங்களுடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல், அவர்களுடைய ஆலோசனை இல்லாமல், அவர்களுடைய ஒத்தாசை இல்லாமல் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதை எதையும் சாதிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒன்று, அவங்களால ஒன்றும் முடியலன்னா கூட அவங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணும்போது கர்த்தர் அந்த கணத்தை பார்த்து நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது உங்க அப்பா அம்மாவுக்கு, சின்ன பிள்ளைகள், இங்க வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்கல்ல, உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுறீங்களா? கீழ்ப்படுறீங்களா? லைனா சொல்லு, மேகிலேருந்து சொல்லணும் அப்பாக்கலாம். கீழ்ப்படுறாமா? எந்த அப்பா அம்மாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லு. மேர்லின், மேக்லின், மெர்லின், ஷாரன், சொல்லுமா. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுறீங்களா? ஆல்வின், அப்பா அடிக்கிறியா? அல்லேலூயா. கீழ்ப்படுறியா? எங்க வெஸ்லி, எங்க கீழ்ப்படுறியா? முன்னாடி டேய் கேட்குது எல்லாருக்கும், கீழ்ப்படுறீங்களா?
நல்லா ஆற்றாரு தலையை. அவர் தான் முதல் கீழ்ப்படுற ஆளே. அல்லேலூயா. உங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை கனம் பண்ணும்போது அதன் மூலமாய் தேவன் சிங்காசனத்தை உறுதிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை வயதானவர்களாக இருக்கலாம், இனிமே என்ன கீழ்ப்படுகிறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணி அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும் போது தேவன் அவைகள் மூலமாய் தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 20:20. நீதிமொழிகள் 4:1. தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். உடனே அணைஞ்சு போகாது. அல்லேலூயா. அப்பாவையும் அம்மாவையும் தூஷிக்கிறவன், நீ நல்லாவே இருக்க மாட்ட, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், எல்லாம் அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசுறது, தூஷிக்கிறது. வாங்க ஒன்று பேசுனா இது ஒன்று பேசுறது. இப்படி நீங்க உங்க தாயும் தகப்பனையும் தூஷிக்கிறீங்கன்னா உங்க தீபம் அணைந்து போகாது. அல்லேலூயா சொல்லுவான். அணைந்து போகாது. எங்க அணைந்து போகும்? நல்லா வெளிச்சம் இருக்கும்போது அணைந்து போகாது. அந்த நேரத்தில் தூஷிப்ப, திட்டுவ, அப்பா அம்மாவை நோக்கடிப்ப, கஷ்டப்படுத்துவ, திட்டுத்தனமாக மெசேஜ் அனுப்புவ, திட்டுத்தனமாக ஃபோன் பேசுவ, திட்டுத்தனமாக பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது, அங்கே நிற்கிறது, இங்கே நிற்கிறது, இவங்ககிட்ட பேசுறது, அவங்ககிட்ட பேசுறது, இவங்ககிட்ட பேசுறது எல்லாம் பண்ணுவ. இது எல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அப்போ உடனே தீபம் அணைஞ்சு போகுமா? அணைஞ்சு போகாது. அப்போ நல்லா தான் இருக்கும், போயின்னு தான் இருக்கும், நல்லா போகிறது போல போயின்னு தான் இருக்கும். நல்ல காரிருள் வரும் பாரு. அல்லேலூயா. காரிருள் வரும்போது உன் தீபம் அணைந்து போகும். அதுக்கு ரீசன் என்னன்னா, உன் தாயும் தகப்பனையும் தூஷித்ததற்கு கர்த்தர் உடனே எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. நீ நடந்து போப்பா 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 போயினே இருப்பா, நல்லா போயினே தான் இருந்த, எல்லாம் உனக்கு சந்தோஷமா நடக்குது போல தான் இருந்துச்சு. ஒரு காரிருள், ஒரு வேதனை, ஒரு சோதனை, ஒரு துக்கம் வரும்போது அந்த இடத்துல தீபம் அணைந்து போகுமா. இப்பத்துல இருந்தே எல்லாம் முட்டி போடு, முடி. வாலிப பசங்க, சின்ன பசங்க எல்லாம் முட்டி போடு. போடுறா, உன்னா 90 வயசு ஆகிக்குது, போடு, முட்டி போடு, முட்டி போடு, எல்லாம் முட்டி போடு, முட்டி போடு, நேர் முட்டி போடு. வாலிப பசங்க கூட போடு. போட்டிங்களாப்பா? பின்னாடி கண்ணை மூடு. சொல்லணும், நான் சொல்றது சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிவேன். நாய்க்கு இல்லப்பா, தாய்க்கும் தகப்பனுக்கும். இல்ல, கண்ணு மூடு, கண்ணு மூடு. தாய்க்கும் தகப்பனுக்கும் சொல்லு. தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிவேன். இங்கிலீஷ்ல சொல்லணுமா? கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. அவர்களை கனம் பண்ணுவேன். எல்லாம் கண்ணு மூடு, கண்ணு மூடி சொல்லு. நீ சொல்றத கர்த்தர் கேட்கட்டும். என் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிவேன், கனம் பண்ணுவேன், எதிர்த்து பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன், கடைக்கு போனா போவேன், எதனா வேலை சொன்னால் செய்வேன், காலையில் 8 மணி வரைக்கும் தூங்க மாட்டேன், சீக்கிரமா எழுந்து படிப்பேன். அல்லேலூயா. உட்கார். அல்லேலூயா. தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து அவர்களை தூஷிக்கிறத நிறுத்தினாலே உன் வாழ்க்கையில நினைச்சதை சாதிச்சிருவேன். பிரைஸ் தி லார்ட். கை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. பத்சேபாள் போ, அவங்க இந்த ராஜாவாகிய சாலமோன் ராஜாவாய் அமர்வதற்கு பத்சேபாளுடைய ஆசீர்வாதம் சாலமோனுக்கு இருந்தது. அப்ப தாயும் தகப்பனுடைய ஆசீர்வாதம், அன்பு, அவருடைய ஆலோசனை, அவருடைய காரியங்கள் நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. சரி, டைம் இல்லை, அப்படியே அடுத்தடுத்து போறேன். அடுத்தது, இந்த சாலமோன் ராஜாவாக சிங்காசனத்தில் அமர்வதற்கு அடுத்தது இன்னொரு ஆள் அவசியம். 1 ராஜாக்கள் 1:22. அவள் ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கையில் தீர்க்க தரிசியாகிய நாத்தான் வந்தான்.
தீர்க்கதரிசியாக நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, இப்ப நாத்தான் யாரை பற்றி பேசுறார்னா சாலமோனை பற்றி பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீர் அதோனியாவை ராஜாவா என்னைக்கு நான் ஏற்படுத்துவேன்னு சொன்னீங்களா? அப்படி சொல்லலையே. இப்போ அங்க நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு 27 பாருங்க, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு தெரிவித்திருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய என் ஆண்டவன் கட்டளையால் நடந்திருக்குமோ என்றான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. ரெண்டாவது, நீங்க நினைச்சதை செய்யணும், உங்க திட்டங்கள் நிறைவேறணும்னா ஒரு ஆவிக்குரிய தலைவன் தகப்பன் உங்களோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாத்தான் தீர்க்கதரிசி தான் தாவீதுக்கும் தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். இந்த நாத்தான் தீர்க்கதரிசி தான் சாலமோனுக்கும் ஆவிக்குரிய தகப்பன். இப்ப இவர் வந்து நிற்கிறார். அதோனியா ராஜாவாக தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறானே, நீர் எப்போ சொன்னீங்க? சாலமோனை தானே சொன்னீங்க. அப்ப சொன்ன உடனே பத்சேபால் வந்து சொல்றாங்க, தாவீது சொல்றாரு நான் தான் சொன்னேன்னு. அதுக்கப்புறம் பத்சேபால் வந்து சொல்றாங்க, அதுக்கப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்றான். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு திட்டங்கள், ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு அடுத்த லெவல், அடுத்த பரிமாணத்துக்கு நீங்க போகணும்னா உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆசீர்வாதம், ஆலோசனை, ஜெபம் உங்களுக்கு அவசியம். கையை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. நானே போன பிரசங்கத்தில் சொன்னேன், உங்ககிட்ட கர்த்தர் பேச மாட்டாரா? நீ ஏன் போய் தீர்க்கதரிசிக்கிட்ட தான் தலையை கொடுக்குற, லைன் கட்டி நிற்கிறேன்னு. ஆமென், அல்லேலூயா. அது நீங்க போய் பார்க்குற தீர்க்கதரிசி எல்லாம் போய் லைன் கட்டி நிற்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார். ஒளிவு மறைவு இல்லாமல் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன், அதாவது உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள், உங்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிற இடத்துல எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் உங்கள் காரியங்களை பகிர்ந்து கொண்டு ஜெபத்தோடு கூட நீங்கள் புறப்பட வேண்டும், ஜெபத்தோடு கூட செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் நாம நம்ம இஷ்டப்படி செய்ய வேண்டியது. எல்லாம் முடிச்சுட்டு வந்து பாஸ்டர் கிட்ட சொல்றது, பாஸ்டர் இது போல பண்ண, இது போல ஆயிடுச்சு, அது போல ஆயிடுச்சு சொல்லான்னு பார்த்தேன், நீங்க பிஸியா இருந்தீங்க. சொல்லான்னு பார்த்தேன், பாஸ்டர் வந்து ஃபோன் எடுப்பாரான்னு தெரியல. சொல்லான்னு பார்த்தேன், இதே நீ சொல்லான்னு பார்த்தேன், இப்போ போய் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்கிறியே. நீ சொல்லான்னு பார்த்த பாரு, அப்பயே சொல்லிட்டுக்கணும். அல்லேலூயா சொல்லுவான். ஏன்னா நீ போகிற பிஸியில் உனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை. நீ போகிற பிஸியில் உனக்கு பைபிள் படிக்க கூட நேரம் இல்லை. அட்லீஸ்ட் நானாவது முழங்கால நிற்கிறேன் உனக்காக. அதுக்கு தானே என்னை கூட்டின்னு வந்துக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. உன் பிரச்சனை என்ன, உன் போராட்டம் என்ன? நீ ஏன் சொந்தமாக உன் மேலே எல்லாத்தையும் போட்டுக்காத. போட்டுக்க உன்னால 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் இப்போ 1/2 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண முடியல. 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியல. என்னன்னா பாரம் அதிகமாகி போச்சு. உன் பாரத்தை கொஞ்சம் தள்ளி விடு, நாங்க தான் முழங்கால நிக்கிறோம்ல. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. நீ சிங்காசனத்தில் உட்காரனா உனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய ஒத்தாசை வேண்டும். உங்கள் திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் ஒரு ஜெபிக்கிற மனிதனோட ஐக்கியம் வேண்டும். உங்கள் காரியங்கள், திட்டங்கள், உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் உங்களை நடத்துகிறவர்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் உங்கள் காரியங்களை அறிவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எந்த காரியம் இருந்தாலும் ஃபோன் பண்ண, ஒரு எடுக்கலையா, எடுக்கலை. நேற்று கூட பத்மாமா ஃபோன் பண்ணாங்க, 2 முறை எடுக்கலை. இப்போ கோபமாக தான் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுக்கலைன்னா அதுக்கு ரீசன் இருக்குது, அதுக்கப்புறம் பண்ணுவேன். ஆமென். அதுக்காக நம்ம அறிவிக்காம தெரிவிக்காம இருக்கக்கூடாது. நம்முடைய காரியங்களை, நம்முடைய பிரேயர் சப்போர்ட்டுக்கு ஜெபிக்கிறவர்களோடு கூட நாம் ஐக்கியமாக இருந்து அவர்களிடத்தில் நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் போது தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுவார்கள். உங்களுக்கு ஒரு ISI ISO இன்னும் எதனா இருக்குதாப்பா, எதனா சர்டிஃபிகேட்டு இந்தியாவில், அதை விட பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுன்னு சொன்னால் கூட சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அதனால் உங்கள் காரியங்களை தாராளமாக எங்கள்கிட்ட சொல்லலாம்.
நான் ஜபத்தில் மட்டும்தான் வைப்பேன். இன்னொன்று நானே மறந்துடுவேன் அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணிட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால பாஸ்ட் கிட்ட சொன்னா இதெல்லாம் நினச்சிக்குவாரோ, பாஸ்ட் கிட்ட சொன்னா யாருக்கிட்டனா சொல்லிடுவாரோ. பாஸ்ட்டுக்கு அதான வேலை. இருக்கிறாங்க பாஸ்ட்டுங்க, நீ சொன்ன உடனே அவங்களுக்கு சொல்றது அங்கே இருக்கிறது இங்கே சொல்றது, இங்கே இருக்கிறது அங்கே சொல்றது, அப்படிப்பட்ட பாஸ்டருங்க கூட இருக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் கணக்கில் வைக்கல பாஸ்டரா. ஒரு தேவ மனிதனிடத்தில் நீங்க சொல்றீங்கன்னா தேவனிடத்தில் சொல்வதற்காக தான் சொல்றீங்க என்பது என்னுடைய கருத்து. நான் தேவனிடத்தில் மட்டும்தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும்போது கர்த்தர் மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஸோ ஒரு ஆவிக்குரிய சப்போர்ட் உங்களுக்கு அவசியம். ஒன்று தேவனுடைய திட்டம், ரெண்டாவது தாய் தகப்பன் உங்களோடு கூட இருக்கணும், மூன்றாவது ஆவிக்குரிய தகப்பன்களோடு இருக்கணும். இந்த மூணாவது ரெண்டாவதையும் எப்படி மாற்றிக்கிறது உன் இஷ்டம். ஒன்று ரெண்டாவது ஆவிக்குரிய தகப்பனை போகிறது தான் நீ போட்டுக்கோ, இல்லை மூணாவது உங்கள் அப்பா அம்மாவை போட்டுக்கோ, இல்லை மூணாவது ஆவிக்குரிய தகப்பனை போட்டுக்கோ, இல்லை ரெண்டாவது உங்கள் தகப்பனை போட்டுக்கோ. எதனா ஒன்று பண்ணிக்கோ, உன் இஷ்டம். யார் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நடக்கும். ஸோ மூன்று காரியங்கள் சொல்லிக்க. கடைசியாக இதில் இன்னொரு ஆள் இன்வால்வ் ஆகிறாரு. ராஜாவாகிய சாலமோன் சிங்காசனத்தில் அமர்வதற்கு இன்னொரு ஆள் உதவி செய்கிறார். வாசிங்க 36ஆம் வசனம். அப்போது யோய்தாவின் குமாரன் பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆமேன், ராஜாவாகிய ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே செய்வாராக. எப்படியே? சாலமோனை சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கு. இப்போ இந்த பெனாயா யார் அப்படின்னா தாவீதுடைய படைத்தலைவன், சேவகன், முக்கியமான போர் சேவகர்களில் ஒருவன். 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சிமேயும் ரேயும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையா இருக்கவில்லை. இந்த பெனாயா யாருன்னா தாவீதுடைய மெய்காவலன். ஃபோர்த்து, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திட்டங்கள் நிறைவேறணும், நாம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை திட்டங்கள் நிறைவேறணும்னா ஒன்று தேவ திட்டம், இரண்டாவது தாய் தகப்பனுடைய உதவி, மூன்றாவது ஆவிக்குரியவருடைய உதவி, நான்காவது பெனாயாவை போன்ற நல்ல நண்பர்கள் தேவை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பவும் விரும்புறது என்னன்னா, எனக்கு ஊழியத்தில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எனக்கு எல்லாவற்றிலும் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட நிற்கணும்ன்று. அதுபோல் கர்த்தர் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி? சினிமாவுக்கு கூட்டின்னு போகிற ஃப்ரெண்ட்ஸா, பார்ட்டிக்கு கூட்டின்னு போகிற ஃப்ரெண்ட்ஸா, ப்ரேயருக்கு கூட்டின்னு போகிற ஃப்ரெண்ட்ஸா? ஹல்லேலூயா. கிரவுண்டுக்கு கூட்டின்னு போகிற ஃப்ரெண்ட்ஸா? கிரவுண்டுக்கு கூட்டின்னு போகிற ஃப்ரெண்ட்ஸு ப்ரேயருக்கும் கூட்டின்னு வரணும். ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு கூட்டின்னு போகிற ஃப்ரெண்ட்ஸு சர்ச்சுக்கும் உன்னை கூப்பிடணும். ஃப்ரெண்டு எந்த அடிப்படையில் இருக்கணும்னா, உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்கிறவனாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சில நேரங்களில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஏய், அந்த படம் பாத்தியாடி, இந்த படம் பாத்தியாடி, விஜய் படம் பாத்தியாடின்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அப்பா அம்மாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா விஜய் படத்தை நீ பார்த்துருவ. அப்பா அம்மாவை ஏமாத்திட்ட. இப்போ யார் ஆலோசனைப்படி? ஃப்ரெண்ட்ஸ் ஆலோசனைப்படி. ஒரு ஊழியக்கார பொண்ணு இருந்துச்சு. யார் ஊழியக்காரன்னு சொன்னாதான் தப்பு. அது சொல்லுது, ஹே, விஜய் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லடி, விஜய் பற்றி யார் சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கடி. ஹல்லேலூயா. எப்படி இது மாறுச்சு? கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ப்ரேயருக்கு போகாத, சினிமா பாரு, இதை பாரு, அதை பாரு, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாடி அப்படின்னுவா. ஹல்லேலூயா சொல்லுவா. என்ன சொல்லுவா?
உனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை, ஆனால் இவ சொல்லிட்டாலே இன்ஸ்டாகிராமில் போடு. ப்ரேயர் ஹாலில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நீ இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது எனக்கு தெரியாது, நீங்கள் என்னென்ன போஸ்ட் பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு தெரியாதுன்னா நினைக்க வேண்டாம். முதல் லைன்லேருந்து கடைசி லைன் வரைக்கும் தெரியும். அல்லேலூயா சொல்லுவான். இன்ஸ்டாகிராமில் என்னென்ன ஃபோட்டோ போடுற, என்ன பண்ணுற, யார் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறது, யாரை ஃபாலோ பண்ணுற, யாருக்கு லைக் போட்டுக்கிற, யாருக்கு ஆர்ட் போட்டுக்கிற, எங்கெங்கே ரீல்ஸ் எடுத்து போட்டு வச்சுக்கிற, எல்லாம் தெரியும். முதல் லைன்லேருந்து சொல்லு, முதல் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும். அல்லேலூயா சொல்லுவான். காரணம் என்ன? இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் வேணாம். பைபிள் பட்சியாடி அப்படின்னு கேட்குற ஃப்ரெண்ட் இருக்குதா உனக்கு? சொல்லு. மெர்லின், மேக்லின், மேகி உனக்கு இருக்குதா? இல்லையா? இல்லை. அல்லேலூயா. ஜெபம் பண்ணியாடி கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? இருந்தா அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அல்லேலூயா. எப்போ பாரு நாடி ஜெபம், எப்போ பாரு நாடா ப்ரேயரு, எப்போ பாரு நாடா பைபிள், எப்போ பாரு நாடா தான் சர்ச்சுக்கு போயிட்டியடா, இன்னும் நாடா ப்ரேயர் ஃபெலோஷிப் ஊழியம் அப்படி சொல்கிறவன முதல் கட் பண்ணு, நீ உருப்படியாக இருப்ப. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு பெனாயாவை போன்ற நல்ல மெய்காவலன் உனக்கு அவசியம். உங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி, ஆவிக்குரிய விழுகை வந்தாலும் சரி, உனக்கு நல்லது கெட்டது எல்லாத்திலையும் தோல் கொடுக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பன் அவசியம். நான் ரட்சிக்க போறதுக்கு முன்னாடி எனக்கு 25 பேருக்கு மேல ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இன்னைக்கு ஒரு 5 பேர் 6 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. நல்ல க்ளோஸாக எல்லாரையும் நேசிக்கிறேன். ஆனால் இந்த 5 பேர் 6 பேருடைய ஸ்பெஷல் என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நிற்பாங்க, என்னுடைய இழப்பிலும் கூட நிற்பாங்க, என்னுடைய கெயின்லையும் கூட நிற்பாங்க, எல்லாத்திலும் கூட நிற்பாங்க. இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், சிஎம்சியாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றதை தீர்மானம் பண்ணுங்க. நானும் சிஎம்சியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எல்லாரோடும் ஐக்கியம் இல்லை. டூருக்கு கூப்பிடுவாங்க, பார்ட்டிக்கு கூப்பிடுவாங்க, கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்னுவாங்க. எங்கே போகணும்னு எனக்கு தெரியும் அப்போவே. அதனால தான் கர்த்தர் முழு நேர ஊழியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை தீர்மானம் பண்ணி நீ டிராவல் பண்ற பாரு, அதில் தான் உன் திட்டம் நிறைவேறும். இப்போ சொல்லுவாங்க, என்னாடி டாக்டர்லாம் அந்த பிசியோதெரப்பி சேரடி, இதில் போய் பாருடி, அதில் போய் பாருடின்னுவா. உடனே உன் மைண்டு மாறும். உன்னுடைய கோல், உன்னுடைய எய்ம் என்ன? அதுக்கேற்ற நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் உன் கூட இருப்பார்கள், ஆனால் சிங்காசனத்தில் உட்காருவாய். ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். அதோனியா தன்னுடைய சொந்த தானாய் திட்டம் போட்டான். அதோனியா அவனே ஆசைப்பட்டான். வாசிக்கலாம் இந்த ஒரு வருஷத்தை கடைசியா 5ஆம் வசனம். ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் தான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னை தானே உயர்த்தி தனக்கு ரதங்களை வாங்கின அவனா செய்து கொண்டான். அவனா அல்ல, நீங்களா அல்ல. ஆண்டவர் கரத்தில் உங்க திட்டங்களை ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கார் திட்டம். தாவீது தன் பிள்ளை அடுத்தது ராஜா யார் என்பதை தாவீது தான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். சாலமோன். இதை அறிந்தவர்கள் 3 பேர். ஒன்று பத்சேபாள், 2வது நாத்தான் தீர்க்கதரிசி, 3வது பெனாயா. இந்த 3 பேரும் அங்கே தாவீதோடு இணைகிறாங்க. ராஜாவானார் சாலமோன். சாலமோன் ராஜாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில திட்டங்கள், சில தீர்மானங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம். இல்லை பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் மறுபடியும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீரே எனக்கு போதும்.